எல்லோருக்கும் வணக்கம். நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோங்க. ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைம்ல இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. எக் பேக்கெட் ரெசிபி தான் பார்க்க போறோம். எக் பேக்கெட்னு சொல்லலாம், இல்ல எக் பஃப்னு சொல்லலாங்க. எக் வச்சு பிரெட் வச்சு செம்ம டேஸ்டான இந்த ஸ்நாக்கை ரொம்ப ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. உள்ள வைக்கிற ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக பேன்ல 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க. 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர மாதிரி வதக்கி விட்டுக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இதோடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசால் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொடியெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா கலந்துட்டேன். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் அணைச்சதுக்கு அப்புறம் நறுக்கின மல்லித்தழை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்குள்ள வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம பிரெட்டை தான் வந்து பேக்கெட் மாதிரி செய்ய போறோம். அதுக்காக ஒரு 6 பிரெட் எடுத்திருக்கேங்க. பிரெட்டை நம்ம லைட்டா ஸ்டீம் பண்ணி எடுத்தோம்னா ரொம்பவே சாஃப்டா இருக்கும். அப்ப நமக்கு வந்து ஹோல்ட் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி 6 பிரெட் வந்து வச்சிருக்கேன். இதை ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் ஹை ஃபிளேம்ல ஸ்டீம் பண்ணிக்கலாம். பாருங்க, பிரெட்டை நல்லா ஸ்டீம் பண்ணிட்டேன். நல்லா சாஃப்டா இருக்கு. இப்ப ஸ்டீம் ஆன பிரெட்டை இந்த மாதிரி சப்பாத்தி கட்டை வச்சு தேய்ச்சி விட்டுக்கலாங்க. நமக்கு மடக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபில்லிங் உள்ள வச்சு மடக்கும் போது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டேன். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஆனியன் மசாலா வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன். 2 கட் பண்ணி வச்சிருக்கேங்க. 6 எக் பேக்கெட் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி முட்டையை 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். ஆனியன் மசாலா வச்சுட்டு இப்போ முட்டையை இந்த மாதிரி மேலே வச்சுக்கலாம். இப்போ 4 கார்னரையும் அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கலாங்க. பிரெட்டோட 4 கார்னரையும் ஃபோல்ட் பண்ணிட்டு சின்னதாக ஒரு ஸ்டிக் வந்து பண்ணி விட்டுறலாம். இப்படி பண்ணும்போது நமக்கு ஓப்பன் ஆகாமல் இருக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது. இதே போல் மீதி இருக்கிற பிரெட்லேயும் நம்ம பேக்கெட் மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்க, ஆனியன் மசாலா உள்ள வச்சுட்டு எக்கை மேலே வச்சு நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கலாம். பிரெட்டை நம்ம ஹீட் பண்ணுறனால நமக்கு ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்டீம் பண்ணாமல் பிரெட்டை வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணீங்கன்னா அப்படியே அந்த லேயர்லாம் பிஞ்சு பிஞ்சு வரும். பாருங்க, இதே போல் 6 பிரெட்டையும் இந்த மாதிரி பேக்கெட் மாதிரி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ண விருப்பம் இருந்தால் நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு பஃப் மாதிரி இருக்கும். நான் இன்னைக்கு ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற எக் பேக்கெட் எல்லாம் உள்ள வச்சுக்கலாம். எல்லாத்தையுமே இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு 2 செகண்ட் கழிச்சு மெதுவாக டர்ன் பண்ணி விட்டு எல்லா சைடுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பட்டர் கூட இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எல்லா சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொறுமையாக திருப்பி விட்டு எல்லா சைடுமே கோல்டன் கலர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அவ்வளோதான், இந்த அளவு எனக்கு ஃப்ரை ஆனால் போதும். வெளியே எடுத்துடலாம். டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா இன்னுமே நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும். குழந்தைங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ணுறது ஹெல்த்தி இல்லைங்கிறனால நான் இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், இப்போ நான் ஃப்ரை பண்ண எல்லா பிரெட்டையும் இந்த மாதிரி எடுத்துட்டேங்க. இப்போ நம்மளோட டேஸ்டியான எக் பேக்கெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. செம்ம கிறிஸ்பியாக இருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். ஈவினிங் டைம்ல டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. நமக்கு அந்த பிரெட்டோட டேஸ்ட்டும் எக் ஆனியன் மசாலா சாப்பிடும்போது பஃபோட டேஸ்ட்டும் கிடைக்கும். பிரெட் நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறனால நமக்கு எக் பஃப் மாதிரி இருக்கும். ரொம்பவே டேஸ்டியான இந்த எக் பேக்கெட்ஸை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.